நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? தான். அதாவது ஒரு மிஷினை ரிப்பேர் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா அதுக்குன்னு சில தெளிவான ரூல்ஸ் இருக்கு. ஆமா, கரெக்ட். இந்த நட்டு இங்க தான் வரணும், அந்த வயர் இங்க தான் இணைக்கப்படணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நம்ம சொந்த குடும்பத்துல மிக நெருக்கமான உறவுகளுக்குள்ள நடக்கிற அதிகார போட்டிய, அந்த மனநல சிக்கல எந்த ஒரு இன்ஜினியரிங் விதியை வச்சும் சரி பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அங்க எல்லாமே உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நாம ஆழமா அலச போற குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களோட கைகள்ல ஒரு சிக்கலான, இருண்ட, ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு உளவியல் ஆவணம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சில சோர்ஸ் மெட்டீரியல் தான் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ம். இது ஒரு தனிநபரோட குறிப்புகள், அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட உளவியல் ரீதியான கேள்வி பதில் தொகுப்புகள். சரியா? அதேதான். பணமும் சொத்து மட்டுமே ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பை தந்துடுமா? குடும்ப உறவுகளுக்குள்ள நடக்கிற அந்த நுட்பமான பவர் பிளே, அதாவது அந்த அதிகார போராட்டங்களை ஒருவர் தன்னோட அறிவாற்றலை வச்சு எப்படி எதிர்கொள்றார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த குறிப்புகள படிக்கும்போது என்ன ரொம்பவே பாதித்த விஷயம் என்னன்னா, இது ஏதோ வறுமையில சிக்கிய ஒரு மனிதனோட போராட்ட கதை கிடையாது. ஆ, ஆமா. இது ஒரு நச்சுத்தன்மையான குடும்ப சூழல்ல, அதாவது ஒரு அதிபயங்கரமான டாக்ஸிக் ஃபேமிலி என்விரான்மெண்ட்ல வாழ நேரிடும் ஒரு இன்ஜினியரோட குறிப்புகள். வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதது போல தோன்றும் ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற உளவியல் போர் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற தகவல்களை பார்த்தா தொடக்கத்திலே எனக்கு பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா இவங்க வசதிக்கு குறைவானவங்க கிடையாது. 7.5 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. 10 கடைகள் மூலமா மாசம் மாசம் வாடகை வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் அப்படா வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவிலான சொத்து அது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. தந்த ஒரு தொழில் தொடங்குறான்னு சொல்லிட்டு எல்ஐசில ஒரு பெரிய கடனை வாங்குறார். அந்த சுமையை ஈடுகட்ட இந்த இன்ஜினியரோட அண்ணனை பலியாக்குறார். ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை அவராகவே உருவாக்குறார். சொத்துக்கள் இருக்கிற ஒரு குடும்பத்துல எப்படி செயற்கையான வறுமையும் நெருக்கடியும் உருவாக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அந்த நெருக்கடியை தீர்க்க இந்த இன்ஜினியர் தன்னோட அப்பா கிட்ட ஒரு மிக தெளிவான பிராக்டிக்கலான ஒரு தீர்வை முன்வைக்கிறார். எனக்கு எந்த சொத்தும் நீங்க எழுதி வைக்க வேண்டாம், இந்த 7.5 ஏக்கர் நிலத்தையும் கடைகளையும் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றார். ம். வித்தா சுமார் 4 கோடி ரூபாய் கிடைக்கும் இல்லையா? ஆமா, அதை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டா வச்சுட்டு அதிலிருந்து வர்ற வட்டியை வச்சுட்டு நாம எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த தந்தை என்ன சொல்றார் தெரியுமா? என்ன சொல்றாரு? சொத்தை வித்து 4 கோடி ரூபாய பேங்க்ல போட்டா தங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதை முழுசா நிராகரிச்சுட்டு நீங்களா உங்க வேலைக்கு போய் பழச்சுக்கோங்கன்னு கை கழுவி விடுறாரு. இன்னொரு பக்கம் இவருடைய அண்ணன் குடும்பம் ஏதோ ஒரு ஆடம்பரத்தை தேடி இந்த சிக்கலான சூழல்ல இருந்து தப்பிச்சு பெங்களூரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலை புரிஞ்சுக்கணும். அந்த தந்தை ஏன் அந்த 4 கோடி ரூபாய பேங்க்ல வைக்க மறுக்கிறாரு? பணத்தை பேங்க்ல வைத்தால் நோய் வந்துடும் அவர் சொல்றது ஒரு சாக்கு போக்கு மட்டும்தான். ஓ, அப்போ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கா? நிச்சயமா. உண்மை என்னன்னா, ஒரு நிலமாகவோ அல்லது 10 கடைகளாகவோ அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் தான் அதை நிர்வகிக்கிற அதிகாரம் அவர் கையில இருக்கும். வாடகை வசூலிக்கிறது, நிலத்தை பாத்துக்கிறதுன்னு அவர் தன்னை அந்த வீட்டோட முதலாளியா ஒரு பவர் சென்டரா தக்க வச்சுக்க முடியுது. அட பாவமே, அப்போ அதை காசாக்கி பேங்க்ல போட்டுட்டா அந்த அதிகாரம் பறிப்போயிடும்னு அவர் நினைக்கிறாரா? அப்படிதான். பேங்க்ல பணம் இருந்தா அது ஒரு ஜனநாயக தன்மையை பெற்றுடும். மாசம் மாசம் வட்டி வரும். அதை வச்சு எல்லாரும் சமமா நிம்மதியா வாழ்வாங்க. அதுல அவருக்கு தனிப்பட்ட ஆதிக்கம் செலுத்த முடியாது. புரியுது. பழைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் சொத்து அப்படிங்கிறது நிம்மதிக்கான வழி கிடையாது. அது மற்றவர்களை தங்களை சார்ந்து இருக்க வைப்பதற்கான ஒரு கருவி. இதுதான் நம்ம ஜெனரேஷனல் கேப் அப்படின்னு சொல்றோம். தந்தை சொத்துக்களை தன் கையில வச்சுக்கிட்டு மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்க விரும்புறார். ஆனா தரவுகளை நம்புற ஒரு இன்ஜினியரான இவருக்கு சொத்துங்கிறது தன்னோட அன்றாட போராட்டங்களை குறைச்சு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பொருளாதார விடுதலை, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. தந்தை அதிகாரத்தை தேடுறார், மகன் விடுதலையை தேடுறார். இதை நீங்க விளக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துல ஒரு குடும்பம் தாகத்தால் தவிச்சிட்டு இருக்கு. அவங்க கிட்ட ஒரு பெரிய தண்ணீர் வண்டி இருக்கு. ஆனா அந்த தண்ணீரை குடிக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறார். என்கிட்ட இவ்ளோ தண்ணீர் இருக்குன்னு ஊருக்கு காட்டுறதுக்காக தான் இந்த தண்ணீர், நாம குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது போல இருக்கு. அந்த ஒப்பீடு ஓரளவு பொருந்தது. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, அந்த தந்தை அந்த தண்ணீரை ஊருக்கு காட்ட மட்டும் பயன்படுத்தல. அந்த தண்ணீர் தொட்டியோட சாவிய தான் இடுப்புலயே வச்சுக்க விரும்புறார். ஓ, அதான் மெயின் விஷயமா? இருக்கும்போது பிள்ளைகள்
தன்கிட்ட வந்து கையேந்தி நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வக்கிரமான எதிர்பார்ப்பு. இது ஒரு வகையான இருண்ட அதிகார பசி. அப்படியானால் லாஜிக்கான வாதங்கள் இங்க வேலை செய்யாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இங்க தான் விஷயமே மிக கொடூரமான கட்டத்தை அடையுது. என்ன நடக்குது? பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல வெறும் கணக்கு வழக்குகளை தாண்டி எப்படி ஒரு மோசமான உளவியல் தாக்குதலா வார்த்தை வன்முறையா மாறுது அப்படிங்கறது இந்த குறிப்புகள் மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்கு. ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வார்த்தைகளால வதைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தந்தை ஒரு உதாரணம். ஆமா, உடல் ரீதியான தாக்குதலை விட இந்த சைக்கலாஜிக்கல் அபியூஸ், அதாவது உளவியல் ரீதியான வன்முறை ஒரு மனிதனை மிக ஆழமா சிதைக்கக்கூடியது. அந்த தந்தை தன்னோட சொந்த மகனையே பார்த்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு முத்திரை குத்துறார். அந்த இன்ஜினியர் தன்னோட எதிர்கால பாதுகாப்புக்காக மாசம் மாசம் செய்யற எஸ்ஐபி முதலீடுகளை பார்த்து இது பெரிய அபாயம்னு கேலி செய்யறார். ரொம்ப மோசம். அதோட நிற்காம தன் மகன் தன்னோட சொந்த முயற்சியில கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு அரசு வேலைய வெறும் அதிர்ஷ்டத்தால் கிடைச்சதுன்னோ இதை வச்சுக்கிட்டு இன்னும் 60 வருஷம் ஓட்டனோ மிக கேவலமா தாக்கி பேசுறார். அந்த தந்தை பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் மிக துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். அவர் ஏன் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? ஏன்னா அது ரொம்ப ஹர்ட் பண்ணும் இல்லையா? ஆமா, ஒரு இன்ஜினியருக்கு அவனோட திறமை தான் அடையாளம். நீ எதற்கும் லாயக்கற்றவன்னு அவனோட ஆணி வேரையே அசைச்சு பாக்குற முயற்சி இது. இந்த குறிப்புகள்ல என்ன தூங்க விடாம செஞ்ச ஒரு மிக கொடூரமான தருணம் ஒன்று இருக்கு. ஒரு நாள் அதிகாலை 5 மணிக்கு அந்த இன்ஜினியருக்கு உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படுது. தொடர்ச்சியான மோஷன் பிரச்சனையால அவர் பாத்ரூம்ல சரிந்து விழும் நிலையில அவதிப்படுறார். அந்த நிலையிலையும் அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கவோ உதவி செய்யவோ ஆள் இல்ல. அவரை பத்தி கவலைப்படாம சோற்றுக்கும் வழி இல்லாம அவர் அந்த வீட்டிலேயே தனிமையில தவிக்க விட்டுட்டு குடும்பத்தினர் தங்களோட ஆடம்பர பயணமா பெங்களூருக்கு போறாங்க. இது மனிதத்தன்மையே இல்லாத ஒரு செயல். ஆமா, அவர் அந்த நிலையில ஒரு டாக்டர் கிட்ட போறார். ஆனா அந்த டாக்டரோ வெறும் உடலை மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த மனிதர் அனுபவிக்கிற அளவற்ற மன அழுத்தத்தை அந்த மருத்துவர் கொஞ்சம் கூட கவனிக்கல. மருத்துவத்துறையில இது தொடர்ச்சியா நடக்கிற ஒரு பிழை. அவங்க உடல் காட்டுற அறிகுறிகளை, அதாவது சிம்டம்ஸை மட்டுமே பாக்குறாங்க. அந்த அறிகுறிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காயங்களை அவங்க கவனிக்கிறதில்ல. உண்மைதான். அதிகாலை 5 மணிக்கு ஒரு மனிதன் தனக்கு உதவி செய்ய யாருமின்றி தவிக்கும் போது அவனுக்கு ஏற்படுற அந்த தனிமை அவனோட உடலை விட மனதைத்தான் முதல்ல தாக்கியிருக்கும். அந்த வீட்டின் மற்ற நபர்களும் இவருக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கறதுதான் இதில் இன்னொரு கொடுமை. அந்த அண்ணன் மனைவி இவரை பார்த்து நீ ஒரு மனிதனே இல்ல அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்றாங்க. இது ரொம்பவே கொடுமையான சூழல். இதற்கெல்லாம் உச்சகட்டமா இந்த குறிப்புகள்ல ஒரு முரண்பாடு இருக்கு. இந்த இன்ஜினியர் ஒரு வீதி கூட்டும் பெண்ணின் வறுமை நிலையை கண்டு மனிதாபிமான அடிப்படையில தன்னோட சொந்த பணத்துல இருந்து 70,000 ரூபாய் உதவி செய்திருக்காரு. ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கார். ஆனா இத பெருமையா நினைக்க வேண்டிய தந்தை அத ஒரு பெரிய குற்றமா சொல்றார். இவன் பணத்தை வீணடிக்கிறான்னு திட்டி தீர்க்கிறார். ஆனா அதே தந்தை இந்த ஆசிரியருடைய உழைப்புல உருவான LIC பணத்தை மட்டும் எந்த கூச்சம் இல்லாம ஒரு வார்த்தை கூட கேட்காம தன்னுடையதுன்னு உரிமை கொண்டாடி எடுத்துக்கிறார். இந்த புள்ளிய நம்ம மிக நுட்பமா அணுகணும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பமே வருது. நான் புரிஞ்சுக்க திணற ஒரு விஷயம் இதுதான். சொல்லுங்க. இல்லாத ஒருத்தருக்கு 70,000 ரூபாய் உதவி செய்யறது இவங்களுக்கு மாபெரும் குற்றமா தெரியுது. ஆனா தன் சொந்த பிள்ளையோட பணத்தை, அவனோட உழைப்ப எந்த மரியாதையும் இல்லாம அவனோட அனுமதியும் இல்லாம திருடுறத போல எடுத்துக்கிறது மட்டும் எப்படி இவங்களுக்கு சரியெனப்படுது? இந்த முரண்பாடான மனநிலைய எந்த லாஜிக் கொண்டு புரிஞ்சுக்கிறது? நீங்க இத லாஜிக் அப்படிங்கிற கோணத்துல பாக்குறதால தான் உங்களுக்கு குழப்பம் வருது. உளவியல்ல இத கேஸ் லைட்டிங், அதாவது எரிவாயுவை ஏற்றி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முரண்பாடு தற்செயலானது கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட ஆதிக்க செயல்பாடு. கேஸ்லைட்டிங் அப்படிங்கறத நாம நிறைய இடங்கள்ல மேலோட்டமா கடந்து வந்திருக்கோம். ஆனா இந்த சூழல்ல அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒருத்தரை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட யதார்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குறது தான் கேஸ்லைட்டிங். அந்த தந்தை ஏன் LIC பணத்தை எடுக்கிறாரு? ஏன்னா நீ சம்பாதிக்கிற பணத்தின் மீதும் உனக்கு உரிமை இல்ல, நான் நினைச்சா அதை எடுத்துக்குவேன்னு மகனுக்கு உணர்த்துறதுக்காக. ஓ, அப்படி ஒரு எண்ணமா? ஆமா. சரி, அவர் ஏன் அந்த 70,000 ரூபாய் உதவிய குறை சொல்றார்? ஏன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது அதிகாரத்தின் அடையாளம். தம் மகனுக்கு தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் வந்துடுச்சு அப்படிங்கறத அந்த தந்தையால பொறுத்துக்க முடியல. அப்போ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட தாக்குதலா? கண்டிப்பா. எனவே நீ செய்யற உதவிகள் முட்டாள்தனமானது, நீ ஒரு மாற்றுத்திறனாளி, உன் வேலை வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னு தொடர்ச்சியா முத்திரைகளை குத்துறதன் மூலமா மகனோட சுயமரியாதைய அவரு சுக்குநூறா உடைக்கிறார்.
இதன் மூலமா மகனுடைய ஏஜென்சிய, அதாவது அவனுடைய சொந்த முடிவெடுக்கும் திறனை சிதைச்சு தன்னை மீறி அவன் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அதிகார சமநிலையை அவர் நிலைநிறுத்துறார். ஒரு நிமிஷம், அப்படியென்றால் இது பணத்துக்கான சண்டையே கிடையாது. ஒரு மனிதனோட அடிப்படை சுதந்திரத்தையும் தன்மானத்தையும் குழி தோண்டி புதைப்பதற்கான ஒரு போர். எக்ஸாக்ட்லி. இதை கேட்கும்போதே நமக்கு மூச்சு திணறுது. ஒரு மனிதன், அதுவும் ஒரு பகுத்தறிவுள்ள இன்ஜினியர், இவ்வளவு மோசமான ஒரு நச்சுத்தன்மையான சூழல தன்னை எப்படி தற்காத்துக்கிறார்? ஏன்னா பொதுவா இப்படிப்பட்ட சூழல சிக்கிக்கொள்பவர்கள் ஒன்னு திருப்பி தாக்குவாங்க, இல்லைனா மனமுடைந்து அழிந்து போவாங்க. ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா இவர் ரெண்டையும் செய்யல. அவர் தேர்ந்தெடுத்த அந்த தற்காப்பு முறையை பத்தி இந்த குறிப்புகள் விவரிக்கிற அந்த இடத்துக்கு நாம வந்தாவணும். ஆமா, அதுதான் இந்த ஒட்டுமொத்த ஆவணத்திலையும் என்ன ரொம்பவே வியக்க வச்ச பகுதி. தன்னை சுற்றி நடக்கிற இந்த உளவியல் வன்முறைகளை அவர் அணுகும் விதம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில அவர் தொடர்ச்சியா 76 மாதங்கள் தன்னோட அரசு பணியில எந்த தொய்வும் இன்றி ஒரு நாள் கூட சலிச்சிக்காம நிலைத்து நிற்கிறார். அவர் வீட்ல எல்லாத்துக்கும் ஆடம்பர போட்டி நடக்குது. ஆனா இவரோ அந்த ஆடம்பரமான பஞ்சு மெத்தைகளை தவிர்த்துட்டு ஒரு ஓட்டப்பாயில படுத்துறங்கிறார். காலை சரியா 5 மணிக்கு எழுந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் கிளம்பிடுறார். தன்னோட வாழ்க்கைய ஒரு இராணுவ வீரனைப் போல கடுமையான ஒழுக்கத்துக்குள்ள, ஒரு கச்சிதமான ரொட்டீனுக்குள்ள கொண்டு வர்றார். இது ஒரு வகையான சர்வைவல் மெக்கானிசம். எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு நாள் அந்த தந்தை இவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உனக்கு தான் அரசு வேலை கிடைச்சிடுச்சே, அப்புறம் ஏன் இன்னும் எதையோ படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த தந்தையோட கேள்வியே கொஞ்சம் கவனிங்க. அதுல இருக்கிறது அக்கறை கிடையாது, ஒரு விதமான பயம். எனக்கு இது எப்படி தோண்டுதுன்னா ஒருவன் பல மாதங்கள் கஷ்டப்பட்டு உடற்பயிற்சி செஞ்சு தன் உடல் எடையை குறைச்சுடுறான். ஓகே. அதன் பிறகும் அவன் ஜிம்முக்கு போறத பார்த்து உனக்கு தான் எடை குறைஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் இன்னும் உடற்பயிற்சி செய்யற அப்படின்னு கேட்கறது போல இருக்கு. இங்க இலக்கு வேலை வாங்குறதோ அல்லது சம்பாதிக்கிறதோ கிடையாது. அந்த செயல் கொடுக்கிற ஒரு மனநல ஆரோக்கியம் தானே முக்கியம். இது ஒரு துல்லியமான பார்வை. உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி எப்படி தேவையோ அதுபோல அந்த இன்ஜினியர் வாழ்ற நச்சு சூழல்ல இருந்து தப்பிக்க தொடர்ச்சியான கற்றல் அவருக்கு தேவைப்படுது. சரிதான். அவர் அந்த ஓட்டைப்பாயில் படுக்கிறது அப்படிங்கிறது அவர் வறுமையில் இருக்கார் என்பதன் அடையாளம் கிடையாது. தன்னை சுற்றி நடக்கிற அந்த ஆடம்பர போட்டிகள்ல இருந்தும் தந்தையோட ஆதிக்க விளையாட்டுகள்ல இருந்தும் தன்னை முழுமையா துண்டிச்சுக்க அவர் தேர்ந்தெடுத்த ஒரு துறவு நிலை அது. அப்போ அந்த ஓட்டப்பாய் அப்படிங்கிறது ஒரு குறியீடுங்கிறீங்களா? கண்டிப்பா. அது அவருடைய மன உறுதியோட குறியீடு. அதே போல அவர் தொடர்ந்து புத்தகங்களை படிக்கிறது, தகவல்களை திரட்டுறது, குறிப்புகளை எடுக்கிறது எல்லாமே ஏதோ அடுத்த வேலைக்கு போறதுக்காகவோ அல்லது ப்ரமோஷனுக்காகவும் கிடையாது. பின்ன எதுக்காக? அது அவருடைய அறிவுசார் விடுதலைக்கான, அதாவது இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம்கான ஒரே ஆயுதம். ஒரு மனிதனுடைய சிந்தனை விரிவடையும் போது, அவனுடைய அறிவின் எல்லைகள் விசாலமாகும்போது, அவனை இந்த சாதாரண குடும்ப அரசியலோ அதிகார திமிரோ கட்டுப்படுத்த முடியாது. வாவ், சூப்பர். அவனை குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்க முடியாது அப்படிங்கறது அந்த தந்தைக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த இன்ஜினியர் தொடர்ந்து கற்பதன் மூலமா தமக்கான ஒரு தனி உலகத்தை, ஒரு பாதுகாப்பான கோட்டை அமைச்சுக்கிட்டு இருக்கார். அருமை. தன்னை சுற்றி நடக்கிற குப்பைகளை தவிர்த்துட்டு தன்னைத்தானே செதுக்குகிறார். ஆனா இந்த குறிப்புகளோட இறுதிப் பகுதி என்னை இன்னொரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. என்னது அது? ஒரு தனிமனித போராட்டமா, தன்னோட சொந்த குடும்பத்தின் மீதான வருத்தமா தொடங்கின இந்த விஷயம் எப்படி திடீர்னு ஒரு பரந்த சமூக பார்வையா மாறுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமா, அவருடைய குறிப்புகள் திடீர்னு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசத் தொடங்குது. அவர் ஒரு மிக ஆழமான கேள்வியை முன்வைக்கிறார். இந்த சமூகத்துல ஏன் அனைவருக்கும் 60,000 ரூபாய் ஊதியம் கிடைக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட வெளிப்படுது. வீதி கூட்டும் அந்த பெண்ணை பார்த்து கவலைப்படுறார். அதோட நிற்காம இந்த 8 கோடி மக்களின் மனதிலும் ஒரே நேரத்துல மாற்றம் வந்துடுமா, அல்லது நடிகர் விஜயின் ரசிகர்கள் போல ஒரு பவர் சென்டர், அதாவது ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மூலமா தான் இந்த சமூக மாற்றம் நிகழுமா என்றெல்லாம் அரசியல் ரீதியான சமூகவியல் ரீதியான கேள்விகளை அவர் எழுப்புறார். இது ரொம்பவே ஆழமான சிந்தனை. எனக்கு இங்கதான் ஒரு பெரிய தொடர்பு விடுபடுறது போல தோணுது. தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வலிய சுமக்கும் ஒருவர், தினமும் காலையில எழுந்தவுடன் தன்னோட சுயமரியாதைக்காக போராடுற ஒருவர், ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தின் ஊதிய ஏற்றத்தாழ்வை பத்தி சிந்திக்கணும்? இது நியாயமான கேள்வி. தனக்கு நடக்கிற அநீதியை பத்தி பேச வேண்டியவர் ஏன் விளிம்பு நிலை மக்களோட வலிய பத்தி பேசுறார்?
இந்த தொடர்பு எப்படி உருவாகுது? தனிப்பட்ட வழியிலிருந்து சமூகத்தின் வழியை உணர்வது அப்படிங்கிறது உளவியல்ல ஒரு மிக முக்கியமான கட்டம். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில மிக ஆழமான வலியையும் அதிகாரமற்ற தன்மையையும் அனுபவிக்கும்போது அவனுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் மட்டுமே இருக்கும். என்ன சாய்ஸ்? ஒன்னு, தனக்கு நடந்த அநீதிக்காக அவன் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் வெறுப்ப கக்கலாம், எல்லாரையும் சந்தேகப்படலாம். அல்லது சமூகத்துல தன்னை போலவே அதிகாரமற்று விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள் மீதும் அநீதிக்கு ஆளாகும் மக்கள் மீதும் ஒரு ஆழமான பச்சாதாபத்தை, ஒரு எம்பத்திய அவன் வளர்த்துக்கலாம். ஓ, அப்போ இவர் 2வது நிலையை தேர்ந்தெடுத்திருக்கார். எக்ஸாக்ட்லி. இந்த பொறியாளர் 2வது வழியை தேர்ந்தெடுத்திருக்கார். தான் வீட்ல அனுபவிக்கிற அதிகாரமற்ற நிலை சமூகத்துல ஊதியம் இல்லாம கஷ்டப்படுற மக்களோட நிலைய அவருக்கு புரிய வைக்குது. அப்படியானால் தன்னோட தனிப்பட்ட வழியை தாண்டி அதை ஒரு சமூக பிரச்சனையா பார்க்குற பக்குவம் அவருக்கு வந்துடுச்சுங்கிறீங்க. சரி, அந்த 60,000 ரூபாய் ஊதிய ஏற்றத்தாழ்வு குறித்த அவருடைய கேள்விக்கு தரவுகள் அடிப்படையில என்ன பதில் இருக்க முடியும்? சமூகத்துல ஊதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வெறுமனே தனிநபர்களின் உழைப்ப மட்டும் சார்ந்தது கிடையாது. அது ஒரு நாட்டோட மொத்த வருவாய், ஜிடிபி, கல்வி மற்றும் திறன் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வாய்ப்பு சமநிலையின்மையால் உருவாகுது. இது அவர் தன்னோட சொந்த வாழ்க்கையின் மூலமாவே உணர்ந்திருக்கார். அவர் கேட்கிற அடுத்த கேள்வி, இந்த சமச்சீரற்ற நிலை எப்படி மாறும் அப்படிங்கிறது. 8 கோடி மக்களிடமும் ஒரே நொடியில மாயாஜாலம் போல ஒரு மாற்றம் வந்துராது. அதே போல அவர் குறிப்பிடுற திரைப்பட அல்லது அரசியல் சார்ந்த பவர் சென்டர்களால் ஒரு தனிமனிதனின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. கரெக்ட். ஒரு சினிமா நாயகனோ அல்லது அரசியல் தலைவனோ வந்து அவருடைய வீட்டின் பாத்ரூம்ல அவர் தனிமையில தவிச்சப்போ அவருக்கு தண்ணீர் கொடுக்க போறதில்ல. அப்படி என்றால் இந்த மாயைகள்ல சிக்காம உண்மையான அதிகாரம், அந்த பவர் எங்கே இருக்கு அப்படிங்கறதை அவர் எப்படி கண்டறிகிறார்? உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்றது கிடையாது. அது ஒருவரோட சுயமரியாதையில இருக்கு. யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லாத அவருடைய சொந்த வங்கி இருப்புல இருக்கு. ரொம்ப சரி. எல்லாவற்றிற்கும் மேலா எந்த முத்திரைகளாலும் சிதைக்க முடியாத அவருடைய அறிவில்தான் இருக்கு. இந்த இன்ஜினியர் அந்த உண்மையான அதிகார மையத்தை தன்னை நோக்கியே கட்டமைச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான பாடம். இன்று நாம விவாதித்த இந்த ஆதாரங்கள் ஒரு இன்ஜினியரோட வாழ்க்கையை மட்டும் பேசல, இது நம்ம அனைவருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில பிரதிபலிக்குது. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நொடியில உங்களோட வாழ்க்கையை சுற்றி திரும்பி பாருங்க. நிச்சயமா. நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில மற்றவர்கள் நமக்காக தீர்மானிக்கும் முத்திரைகளை, அந்த லேபிள்ஸை சுமந்துகிட்டு தான் இருக்கோம். யாரோ ஒருவர் உங்களை பார்த்து உன்னால் முடியாதுனோ, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி மட்டுமேனோ, அல்லது நீ இதற்கு தான் லாயக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முத்திரைகளை குத்துறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். அது உங்க சொந்த குடும்பமா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கிற பாஸா இருக்கலாம், அல்லது இந்த சமூகமா கூட இருக்கலாம். அதனால இன்று நீங்க உங்களையே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கணும். உங்க வாழ்க்கையோட பவர் சென்டர் யார் கையில இருக்கு? உங்களுடைய உணர்ச்சிகளையும் உங்களுடைய முடிவுகளையும் கட்டுப்படுத்துற அந்த ரிமோட் கண்ட்ரோலை நீங்க வேறு யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க கொடுத்திருந்தா அந்த அதிகாரத்தை உடனடியா மீட்கணும். இந்த இன்ஜினியர் செஞ்சது போல அறிவு மற்றும் பொருளாதார தற்சார்பு அப்படிங்கிற 2 ஆயுதங்களை கையில எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 100க்கு 100 உண்மை. நாம இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குறிப்புகள்ல நேரடியா சொல்லப்படாத, ஆனா அந்த முழு விவாதத்தின் வழியே எனக்கு தோணுன ஒரு சிந்தனைய, ஒரு கேள்வியை உங்க முன் வச்சு இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நச்சுத்தன்மையான மனிதர்கள் கிட்ட இருந்து, அது பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க இந்த தனிமையையும் தொடர்ச்சியான கட்டளையும் ஒரு கவசமான நம்ம அணிகிறோம் அப்படிங்கிறது சரிதான். இது தொடக்க காலத்துல நம்ம சிதைந்து போகாம காப்பாத்துது. கரெக்ட். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மை காக்க நாம எழுப்பிய அந்த தனிமை அப்படிங்கிற சுவர், பாதுகாப்புக்காக நாம மூடிய அந்த இரும்பு கதவு, புதிய நல்ல உறவுகள் கூட உள்ளே வர முடியாதபடி ஒரு நிரந்தர சிறையா மாறிவிடக்கூடாது இல்லையா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்களை காப்பதற்காக நீங்கள் கட்டியெழுப்பும் கவசங்கள் எப்போது உங்களை மூச்சுத் திணற வைக்கும் சிறையா மாறுது அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஒரு மிஷினோட நட்டுகள் சரியா பொருந்துறத போல உங்கள் வாழ்க்கையோட இலக்குகளும் உங்களுடைய நிம்மதியோட சரியா பொருந்தட்டும். சிந்திப்போம்.